நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி. எல்லாருமே இந்த கிரகத்தை கவண்டா கையெடுத்து கும்பிடணுங்க. குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி மறந்துடக்கூடாது. குரு பகவான் அதிசாரத்துல உச்சமாகிறார். கரெக்டா 48 நாட்கள் அவர் உச்சமாகார். கணக்கு பண்ணி பார்த்தா 50 நாள் வரும். இந்த குரு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார்? குரு பார்த்தால் கோடி நன்மை. கோடிகளை அல்லணுமா வேணாமா? இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ. பிளே தமிழ்ல நம்ம தொடர்ந்து ஆன்மீக தகவல் நிறைய கொடுக்கிறோம். இந்த பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பயிற்சியாகி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை இந்த குரு உச்சத்துல உட்கார்ந்துருக்காருங்க. இந்த உச்சம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? இடையில வக்கரமாவார் இருந்தாலும் உச்சமான நேரம் உச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும். இங்க எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் வராது. நகை, பணம், பொன், பொருள், படிப்பு, கல்வி, வழக்கறிஞர், நீதி, நேர்மை எல்லாத்துக்குமே குரு தாங்க. உங்க ஜாதகத்துல குரு பகவான் தான் பணத்துக்கு காரகர். நல்லா பார்த்துக்கணும். உங்களுடைய பெருங்கொண்ட பணத்துக்கு குரு. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில குழந்தைக்கு காரகர் குரு, கல்விக்கு காரகர் குரு, நீதிக்கு காரகர் குரு, நேர்மைக்கு காரகர் குரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கே உங்க ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு. கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தாங்க. அவருக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை. நம்முடைய ஜாதகத்துல அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அவருடைய பார்வைக்கு பயங்கரமா பலனை கொடுத்துருவார். அவர் பார்வைக்கு தான் ஸ்பெஷலே. அப்படிப்பட்ட குரு 12 ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தில் போறார்? ஏன்னா அவர் சுயசாரமாகி உச்சமாகிறார். நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல கடகராசி பயிற்சியாகி அவர் சனி பகவானை பார்க்கிறார். யாரெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கோ இந்த குருவால் இந்த 50 நாள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார். மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பயிற்சி பயங்கரமா இருக்கும். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோங்க. வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க துலா ராசி. எப்போதுமே சரி, துலா ராசிக்கார பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் பாருங்க. இவங்கள்ட்ட பிடிச்சதே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு லட்சியவாதி, நல்ல உழைக்கக்கூடிய திறமை, நல்ல டேலண்டான குணம், கடுமையான ஹார்ட் ஒர்க்கு, பிரம்மாண்டமான சிந்தனை, நிறைய கற்பனை எல்லாமே துலாத்துக்கிட்ட இருக்கும். தெரியுங்களா? நீதி திராசை கொடுத்துருக்காங்களா அதோடைய உருவம். அப்போ அது எங்கே இருக்கும்? நேர்மையான இடத்துல தானே இருக்கும். அப்போ எதுலையுமே தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு விடாமுயற்சி, வெற்றியை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரே ராசினா அந்த துலா ராசி மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட துளாராசி என்பது வரக்கூடிய இந்த உச்சமான குரு பயிற்சி இது சரியாந்திர ஒரு பயிற்சி. உங்க வாழ்க்கையில் அதிசார உச்ச பயிற்சி. நல்லா பார்த்துக்கணும். டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வரை இந்த உச்ச கட்டத்துல நீ நிக்க போறீங்க. எவ்வளவு பேருக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த அதிசார உச்ச பயிற்சி வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. உங்க ஜாதகத்துல குரு எடுத்து பாருங்க. நல்லவரா கெட்டவரா பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. சூப்பரா இருக்கும். லைஃப்ல ஜெயிக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ள தகவலான வீடியோ பாருங்க பிளே தமிழ்ல. ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு தாங்க பொன், பொருள், நகை, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே குரு தாங்க. கல்யாணம் ஆகணுமா குரு வேணும். அதனால இவருக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க, குரு பார்த்தா கோடி நன்மைங்க. நம்ம ஜாதகத்துல தோஷமே இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னா குரு பகவான் வேணும். கெட்ட இடத்துல இருந்தாலும் அவர் பார்வைக்கு பலன் கொடுக்க ஒரே கிரகம் குரு பகவான் தான். ஜாதகத்துல குரு சனி நல்லா இருந்தா இப்ப எல்லாத்துக்குமே இந்த பலன் சூப்பரான யோகத்தை கொடுக்கும். பார்த்துக்கணும். அதாவது இந்த துளாராசிக்காரங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? நல்லா பாருங்க, 3ஆம் வீட்டு அதிபதி. நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா இதெல்லாம் முடிவு பண்றது குரு தாங்க. எப்படி? வெற்றிக்கு அதிபதி, 3ஆம் வீட்டு அதிபதி, முயற்சி ஸ்தான அதிபதி, சகோதர உறவுக்கு அதிபதி, நிறைய விஷயம் இருக்கு 3ஆம் இடத்துல.
நம்முடைய வீரியத்தன்மை, வீரியம்னா தைரிய வீரியம் கிடையாது, நம்முடைய இல்லற வாழ்க்கையில் வீரியத்தன்மையை காட்டுறது குரு தான். 3ஆம் வீட்டுது, அடுத்து 6ஆம் வீட்டுது. நோய் வருமா, பகை வருமா, எதிரி வருமா, கடன் வருமா, பிரச்சனை வருமா, வம்பு வருமா, வழக்கு வருமா, கேஸு பிரச்சனை வருமா, எல்லாமே இந்த குரு தான். 6ஆம் இடத்த கெட்டது மட்டும் எடுக்கக்கூடாது, நிறைய நல்ல விஷயம் அதில் இருக்குது. என்ன தெரியுமா? எதிரி நீ எப்படி ஜெயிப்ப, நீங்கள் எப்படிப்பட்ட வேலை பார்ப்பீங்க, வேலை உதயத்தில் எப்படின்னா ஒரு பொசிஷனுக்கு போவீங்க, வேலை கிடைக்குமா கிடைக்காது, எல்லாமே இந்த குரு தான். சரி, அப்படிப்பட்ட குரு எங்கே இருந்தார்? உங்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துல இருந்தார், மிதுன ராசி. இப்போ 10ஆம் இடத்துல கடகத்தில் குரு வர்றார். அவர் வந்தவனே எங்கே பார்க்குறாரு? 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, வருமானத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன் உங்களுக்கு அதிசார குரு பயிற்சி நல்லது செய்ய சொல்கிறேன்? இதுதான் காரணம், வேற எதுவும் கிடையாது. துளாராசியை பொறுத்தவரை செம்மையான நேரம், சரியாந்திர யோகமான நேரம். இறங்கி அடிங்க, எப்படி இறங்கி துணிஞ்சு அடிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி துளாராசி கேட்டு பாருங்க, கடன் இருந்துச்சு, பகை இருந்துச்சு, எதிரி இருந்துச்சு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்துச்சு ராஜா. வேலை எல்லாமே எத்தனை பேர் மே மாசத்துல இருந்திருக்காதுறீங்களா? கடன் பிரச்சனை எத்தனை பார்க்குறாங்களா? எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தடையாது கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு சொல்றேன். நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, யார் ஜாத சனி குரு சரி இல்லையோ, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வருமான பிரச்சனை, மனைவிக்கிட்ட பிரச்சனை, கணவன்கிட்ட பிரச்சனை, கூட்டுத்தொழில் பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. மருத்துவமனைக்கு கணவனுக்கு மனைவிக்கு யாருக்கு ஒருத்தருக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏன்னா இது உங்களுக்கு தடையை சந்திச்சாங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு அவமானம், ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமே கரெக்டாக இருக்கணும். இதில் இந்த கிரகம் இங்கே கோச்சாரகம் சுற்றி வரும்போது இது மாதிரி பாதிப்பை நீங்கள் சந்திச்சிருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் தசாபதி சரிங்களா, இது மாதிரி அமைப்பை நீங்கள் பார்த்துருக்கணும். அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து வழக்குகள், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், வேலை உத்தியோக தடையை பார்க்குறது, வெளியூரில் வேலை பார்க்கணும், சரியில்லாத ஒரு அமைப்பு, அரசாங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளை சாத்தாமல் எல்லாமே பாருங்கள் துளாராசி அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது பிளேத்தமில்ல துளாராசிக்காரங்க மட்டும்தாங்க. எல்லாமே இப்போ டோட்டலாக மாறுது பாரு. நான் சொன்னல, குரு பார்க்குறடா வளர்த்து விட்டுருவாருங்க. இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறாரா, உங்களுக்கு நகையோ பணமோ வீடோ வாங்க போகிறீங்க, இதை நான் எழுதி கொடுப்பேன். நீங்கள் நகை, பணம், வீடு, இடம், பூமி வாங்க போகிறீங்க. இப்போ இடமோ பூமியோ நகையோ சேமிப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரும், தேடி வரும். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக பயணிங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். இப்போ புதுசாக நான் காசு பண்ண போகிறேன்னா இடத்து பூமியில் காசு பணத்தை போட்டு பாருங்கள், சூப்பராங்க. 10ஆம் இடத்துல கேந்திர குரு உட்காந்துருக்காரு, அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இடம், வீடு, பூமி வாங்கக்கூடிய யோகம் சூப்பரான டைம். இப்போ பக்கா வேலை செய்யும். அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து வழக்கு இருக்கா, தூக்கி போடுங்க. வழக்கு எப்படி வழக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. என்ன தெரியுமா? 6ஆம் இடத்தை அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. சொத்து சார்ந்த பிரச்சனை, வழக்கு பிரச்சனையே சரியாகும். எந்த பேங்க் லோன் கேட்டு பாருங்க, லோன் சேங்ஷன் ஆகும் பாருங்க சார். அது கவர்மெண்ட் பேங்காக தான் சரி, தனியார் பேங்காக சரி, அவருடைய பார்வை 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லுவேன். வெளிநாட்டில் உள்ளவங்க வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு வெற்றி இருக்கு. இப்போ வெளிநாட்டில் உள்ள அனைவருக்கும் சரி, வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க போது, விசா பிரச்சனை சரியாக போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் பலனே. உங்களுக்கு கடன் இருக்காதுங்க, பகை இருக்காது, நோய் இருக்காது, எதிரி இருக்காது. எது இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ டைமிங் பக்காவாக இருக்குது. 10ஆம் இடத்த குரு பழைய பதவியை தூக்கி போடு, புது பதவியை தேடி போ. இதுதான் இங்கே 10ல் குரு செய்யும். இப்போ லாப வருமானம் பாருங்க, சூப்பராக இருக்கும் பாருங்க. சகோதர உறவு, சகோதரி உறவு, அடுத்து தாய்மாமா உறவு எல்லாமே சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்துருவார். இதையும் தாண்டி நல்ல வீடு, காரு, சொகுசு பங்களா வாங்கலாம். என்னன்னு கேளுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரும். இப்போ திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலையே பரவாயில்ல. செவ்வாய் இப்போ மீண்டு வந்துட்டார். ஏன்னா ஜனவரி மாதம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாரு, இப்போ மீண்டு வந்துட்டார். திருமண வாழ்க்கையுள்ள தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும், கடன் பிரச்சனை தீரும், பகை பிரச்சனை தீரும், எதிரி பிரச்சனை தீரும், வேலை உத்தியம் நல்லா கிடைக்கும். ஜாதகத்தில் பாருங்க, சனி பகவான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பயணிங்க. தொழிலுக்கு மட்டும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு இருப்பேன். கமிஷன் வியாபாரம் மெயினாக பாருங்க. கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, மருத்துவ தொழில், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, இந்த ஃபீல்ட்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். பெண்கள் நல்லா இருக்கும். இப்போ எடுங்க லாட்ரி. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஆசை இருக்கா இல்லையா? இருக்கணும். இப்போ எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க லாட்ரி யோகம். ஒரே காரணம் தான். நான் எதை வச்சு லாட்ரி யோகம் அடிக்கும் சொல்லல. குரு உங்களுக்கு 10ல் இருக்காரு. அவர் 2ஆம் இடத்தை காசு பணத்தை பார்க்கறனால, அது 8ஆம் இடத்து காலபுருஷன் விருச்சிக ராசி 8ஆம் இடம் வரலாம், அது 2ஆம் இடம் இங்கே வரதுனால, அது குரு பார்க்கறனால திடீர் யோகம், குடும்பத்தில் காசு பணம் அள்ளி கொட்ட போகுது. அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி கண்டிப்பாக வரும். லாட்ரி யோகம் பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். படிக்கக்கூடிய மாணவன் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறோம், எழுதி பாருங்க. அரசாங்க வேலை வரலாம் என்னன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு அரசியல், அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திர படம், முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? அதில் சித்திரத்தில் பிறந்தவங்க தான் தைரியமானவங்க, தன்னம்பிக்கையான கிரகம்.
பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வைடுங்க சித்திரத்தை பார்க்கணும். இவங்களுக்கு சொல்ல தெரியாது. இதுலையுமே தன்னம்பிக்கை, தன்மானம், குடும்பம், ஃபேமிலி இதை பற்றியே சிந்திச்சு ஓடிட்டே இருப்பாங்க. பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, எப்போதும் வேலை வேலை தொழில் உத்தியோகம் இதை பற்றி சிந்திப்பாங்க. நல்ல ஒரு நாகரீகமான டேலண்டானவங்க நிறைய இருக்கும் சித்திரத்தில் பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டீங்க, அவமானப்பட்டீங்க, பிரச்சனை பார்த்தீங்க, எல்லாமே தடையை பார்த்தீங்க, வேலை உத்தியோகம் சரியா இல்லை, குடும்பத்தில் ஒரு குழப்பம் எல்லாமே நிறைய இருந்துச்சு. இனிமேல் இருக்காது. நல்ல வேலை கிடைக்கும், வெளிநாடு யோகங்களாக இருக்கும், வெளியூர் யோகங்களாக இருக்கும், படிப்புகளிலாக இருக்கும், உத்தியோகம் தான் இருக்கும், ப்ரொமோஷன் தேடி வரும். எந்த காரியம் எடுத்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. நான் சொல்கிறது சித்திரத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் ஜெயிக்க இந்த நேரம் சூப்பர். கணவனை ஒற்றுமை, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், அரசாங்கம், அரசியல், மெயினாக எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயம், யூனிஃபார்ம் வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பார்த்துங்க. இந்த குரு அதிசாரம் உச்சமான பேரையும் சூப்பராக கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுவாதினத்தில் பிறந்தவங்க ரொம்ப தடைகள், தாமதம், அவமானம், பிரச்சனை எல்லாமே வேலை, உத்தியோகம், குடும்பத்தில் நிறைய செலவை பார்த்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் பயங்கரமான கற்பனை பண்ணுவீங்க. உங்களுடைய கற்பனைக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது. நல்ல டேலண்டான குணம், ஒரு திறமையான குணம், பிரம்மாண்டமாக கற்பனை கொடுக்கணும், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய திறமையை, தைரியமான தொழில் பண்ணணும், உத்தியோகம் பண்ணணும், ஒரு சொந்த காலம் நம்ம நிற்கணும் என்ன உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க. எல்லாரும் பேச்சும் கேட்பீங்கன்னா முடிவு எடுக்கிறது நீங்களாக இருப்பீங்க. இப்போ பாருங்கள் சுவாதினத்தில் பாருங்கள் சூப்பரான நேரமாக வருது பாருங்கள். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வேலையில் ஒரு ப்ரமோஷனோ தேடி வரும். இப்போ கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது. உங்களுடைய முயற்சியெல்லாம் சூப்பராக வழக்கு சார்ந்த பிரச்சனை சரியாகும். எடுத்த காரியம் உங்கள் பக்கம் வெற்றி. ஏன்னா ராகுவே குரு நேரத்தில் போகிறாங்க. அப்போ குரு ராகு யார் நல்லா இருக்காங்க அவங்களாம் சூப்பராக இருக்கும். அடுத்த விசாகனத்தில் பிறந்தாங்க. எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகிறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உங்களை மாதிரி யாரும் அமைதியாக இருக்க முடியாது, உங்களை மாதிரி யாரும் ஒழுக்கமாக இருக்க முடியாது, உங்களை மாதிரி யாரும் ஒரு அன்புக்கு அடிபடிஞ்சு போக முடியாது. எல்லாமே தன்மையான குணம் நீங்கள் மட்டும்தாங்க. இப்போ பாருங்கள், இந்த குரு 10ல் குருனாலும் கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். லாபம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாட்டில் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்ற போகிறீங்க. இது விசாகத்தில் இப்போ நடந்தே தீரும். நல்ல விஷயம் தேடி வரும் உங்கள் பக்கம். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில் பார்க்குறவங்க எல்லாமே சூப்பராக இருக்கும். வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி துலா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.